இப்போ நீங்கள் ப்ரிவியூலாம் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான 3D வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு தேவையானது நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்னே ஒரு ப்ரீசெட் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கனால எல்லாமே சாங்கு, பேக்ரவுண்டு, அந்த கேர்ள் பிஎன்ஜி எல்லாமே நானே கொடுத்துட்டேன். நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, இதில் நான் கொடுத்துருக்க அந்த ஃபாண்டு, இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஃபாண்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கீங்க. அந்த ஃபாண்டை ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஒரு டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்குது. ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் கீழே இருக்க வியூ ஆல் ஃபாண்ட் அப்படின்றத போனீங்கன்னா இந்த மேலே இருக்க சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் இருக்க இன்புட் ஃபாண்ட் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி டவுன்லோட் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே போனால் அதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மேலே செலக்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக ஆப்பில் வந்து அது வந்து ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபாண்டை நீங்கள் அப்படியே ஒரு மேலே டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடும். ஸோ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரியே வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபாண்டை மட்டும் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபாண்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை வந்து ஆட் பண்ணணும். அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி பிஎன்ஜியாக தான் ஆட் பண்ண போகிறோம். அதை எப்படி ஆட் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. அதாவது கரெக்டாக அந்த 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க பேக்ரவுண்ட் இல்லாத இமேஜ் பிஎன்ஜி இமேஜாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேக்ரவுண்டை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது நான் ஆல்ரெடி போட்ட வீடியோ எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்து இந்த மாதிரி உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இமேஜை எடுத்ததுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு எந்த இடத்துல கரெக்டாக ஆட் பண்ணணும் அப்படின்னா, வீடியோட லாஸ்ட்டு வந்துருங்க. லாஸ்ட்டு வந்துட்டு இந்த 3D ஆப்ஷனை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணோன்னுமே இந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த இமேஜை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இழுத்துட்டு வந்துருங்க. இழுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துலேருந்து தான் நம்ம இமேஜை வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பெருசு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் கொஞ்சம் மட்டும் தள்ளி இந்த மாதிரி அதை விட கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்க மாதிரி மட்டும் செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கீழே இருக்க எஃபெக்ட் எல்லாமே நம்ம கொண்டுட்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணால் அந்த கேர்ளோட இமேஜ் இருக்குது பதில் அதை டச் பண்ணி கீழே எஃபெக்ட் போயிட்டு ஸோ இந்த மாதிரி தான் இதில் கரெக்டாக நம்ம அதே மாதிரி ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே இந்த இமேஜ் என்ன பண்ணுறேன் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லாத்துக்குமே கீழே கொண்டுட்டு வரீங்க. அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த இதுக்கு அந்த கேர்ள் இமேஜுக்கு கீழே கொண்டு வந்தாலே போதும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்டுக்கு கீழே நம்மளோட இமேஜ் வந்து ஈஸியாக வந்து ஆட் ஆயிடும். ஸோ இதை உங்களுக்கு மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும். ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு இந்த மாதிரி இமேஜ் வந்து ஆட் ஆகிடுச்சா. ஆட் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும். அது என்னென்னா, இப்போ ஒரு சில இமேஜஸ் ஒரு சில இடத்துல மட்டும் நமக்கு அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இதை கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த கேர்ளுக்கான டெக்ஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இதுக்கடுத்து இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் அந்த டெக்ஸ்ட் வந்து மறையுது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக கொண்டுட்டு போயிட்டு அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து மறையாத அளவுக்கு இந்த மாதிரி மேலே கூட கொண்டு போய் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக மூவ் பண்ணி உங்களோட ஃபேஸை மறைக்காத அளவுக்கு இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக மூவ் பண்ணி வீடியோட லாஸ்ட் வரை பார்த்தாலே தெரியும். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்த மாதிரி அந்த 3D எஃபெக்ட்டை உங்களோட இமேஜை வச்சு ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.